சென்னையிலே முக்கியமான ஆட்டுச்சந்தை ரெட்டேரி ஆட்டுச்சந்தைக்கு வந்திருக்கும். ஆடுல வந்து வெள்ளை ஆடு இருக்கு, குண்டூர் ஆடு, கூடூர் ஆடு, செம்மறி ஆடு, நெல்லூர் ஜுடிப்பி. மகாராஷ்டிரா, கால்பி, அஹமதாபாத் எல்லா ஊர்ல இருந்து இங்க வருது. சென்னையில இருந்து தான் தூத்துக்குடி, மதுரை, திருச்சி எல்லாமே சப்ளை, ஹோல்சேல் சப்ளை இந்த இடம் தான், ரெட்டேரி மார்க்கெட் தான். ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்களோட வீல் அவுட் ஆர் சேனல். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா சென்னையிலே முக்கியமான ஆட்டுச்சந்தை ரெட்டேரி ஆட்டுச்சந்தைக்கா வந்திருக்கோம். இந்த சந்தையில வந்து வெளியூர், வெளி மாவட்டம், வெளி ஸ்டேட்ல இருந்துலாம் ஆடு கொண்டு வந்து விற்கிறாங்க, வாங்குறாங்க. ரொம்ப கம்மியான விலையில வந்து ஆடுலாம் விற்கிறாங்களாம். ஸோ சென்னையில எல்லா கறிக்கடைக்கும் இங்கிருந்து ஆடு வந்து சேல் பண்றாங்க. இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லா நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, எவ்வளவு ரேட்ல வந்து ஆடு விற்கிறாங்க, என்னென்ன ஆடுலாம் விற்கிறாங்க, இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்பதான் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆடு எவ்வளோண்ணா வாங்கினீங்க? 20,000 ரூபாய். 20 ரூபாண்ணா. ரெண்டாண்ணா? 2 ஜோடியா வாங்கணும். ஜோடி 20. எத்தனை கிலோ இருக்கும்? ஒரு கிட்டத்தட்ட 25 கிலோ தரும். 25 கிலோ கிட்ட. 25 கிலோ. ரெண்டு ஆடு. இது கறி கடைக்கு வாங்கிருக்கீங்களா? இல்ல கோயிலுக்கு வாங்கிருக்கீங்களா? எவ்வளோ ஆடு? ஆடு ஒன்று 6,000 ரூபாய். 6,000 ரூபா ஒன்று. ஆமா. ஏதாவது ரேட்டு கம்மி பண்ணுவீங்களா வாங்கினா? இல்லைண்ணா வேணா ஆட்டுக்கு ஒரு 300 ரூபா கட்சா விட்டுருவோம் ஆட்டுக்கு மேல. ஓகே, ரெகுலரா போடுறீங்களா? ஆமா ஆமா. ஓகே, உங்க பேர்னா? என் பேர் நைனா முகமது. ஆடு எப்படி பார்த்து வாங்கணும்? ஆடு இடுப்பு வச்சு எங்களுக்கு கெஸ்ஸா, எங்களுக்கு இத்தனை பயிர் தொழில், அதனால வந்து இதோட கெஸ் எவ்வளவு இடம் வரும்னு எங்களுக்கு இடுப்பு கை பார்க்கும்போது தெரியும். எங்க வச்சு காட்டுங்க, எப்படி எதை இது பண்ணுவீங்க? இதோடது ஓகே, வச்சு பார்த்தா தெரியும். அப்படி வச்சு பார்த்தா என்ன எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இது ஆடு 8 கிலோ வரும், இதெல்லாம் 8 கிலோ வரும், இதெல்லாம் 6 கிலோ வரும், இது 9 கிலோ வரும், இது 8 கிலோ வரும், இது 8 கிலோ வரும். இடுப்பு பார்த்தே நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. இதுல எப்படி 8 பல்லு 4 பல்லுன்னு சொல்றாங்க? வாயை உடச்சு பார்ப்போம். வாயை ஓபன் பண்ணி காட்டுவீங்க? எங்க காட்ட? பல்லே பண்ணல. இது 1 வயசு. 1 வயசு. இதுல எப்படி பாக்குறீங்க? ஆமா, போட்டியா? 1 வயசு. ஓகே, 8 பல்லு அந்த இது என்ன எப்படி சொல்லுவாங்க? முத்தலா இருக்கும். ஓகே, டேஸ்ட் எதுனா நல்லா இருக்கும்? வந்து இந்த மாதிரி பல்லு 2 பல்லு வரைக்கும் நல்லா இருக்கும். ஸோ இந்த சந்தையில் வந்து 2 விதமாக வந்து ஆடு விற்கிறாங்க. சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை விற்கிறவங்க மட்டும் தனியாக இந்த இடத்துல விற்கிறாங்க. ஸோ ரெகுலராக எவ்ரிடே விற்கிறவங்க அந்த தொழுவில் விற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த தொட்டியில் வந்து செம்பரி ஆடாக தான் இருக்குது. ஸோ இதோட ரேட்டெல்லாம் நம்ம விசாரிக்கலாம். இங்கே பாருங்க எவ்வளோ செம்பரி ஆடு வந்து அடைச்சிருக்கோம். ஸோ ஆடு வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. நான் எவ்வளோன்னு வாங்கினீங்கன்னா எவ்வளோன்னு வாங்கினீங்க? 8,000 ரூபான்னு வாங்கணும். எவ்வளோ ஓகே வேணா ரேட்டெல்லாம்? பரவாயில்ல. பரவாயில்லையா? இது எத்தனை பல்லுண்ணா? பல்லு வந்து நான் கேட்டேன், பல்லு பட்டிருக்காதுண்ணா. பல்லு பட்டிருக்காது. பல்லு பட்டிருக்காதா? ஆமா, 1 வருஷம் குட்டி. ஆனா வாங்கலாம், இந்த ரேட்டுக்கு வாங்கலாம். வாங்கலாமா? ஓகே, எத்தனை கிலோ இருக்கும்? அது 11 கிலோ வரும். கோயிலுக்கு வாங்கிருக்கீங்களா? ஓகே, ஒரே ஆடு தானா? அது வாங்கினா இது வந்து நான் கேட்டீங்கன்னாக்கா 12,500 வாங்கணும். 12,500. ஆமா. இது வந்து நான் கேட்டீங்கன்னாக்கா 2 பல்லு இருக்குண்ணா. 2 பல்லு? ஆமா, 2 பல்லு. இது பால் பல்லண்ணா. பல்ல. பல்லையா? ஓகே, இது என்ன ரகம் ஆடு? இது வந்து இந்த வளப்பு, இது பெங்களூர் ஆடு. பெங்களூர் ஆடா? வாங்கலாம். இது வந்து நான் கேட்டீங்கன்னா ஒரு 18 கிலோ. இந்த ஊர்ல வர்றதா? கோணிமுல்ல இருந்து வரணும். கோணிமுண்டி. ஓகேண்ணா. இந்த தொட்டி பாத்தீங்கன்னா வந்து ரெகுலரா போடுறவங்க சந்தையில வந்து எவ்ரிடே வந்து ஆடு விற்பாங்களே, ஸோ அவங்க வந்து இந்த தொட்டியில வந்து விற்கிறாங்க. ஸோ வீக் டேஸ்ல வந்து வீக்கெண்ட்ல வந்து வரவங்க பூரா அந்த அங்க விற்கிறாங்க. ஆனா இங்க வந்து ஆடெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே வந்து இங்க டெய்லி வீக்லி சேல்ஸ் மார்க்கெட்ஸ் மாதிரி. பிளஸ் வந்து பக்ரீத் டைம்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கண்டினியூஸா வந்து 4 to 5 டேஸா இருக்கும். ஆனா சாட்டர்டே கன்ஃபார்மா வந்து இங்க ஆடு வந்து சேல்ஸ் ஆகும். பிளஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரீட்டைல் கடைகள்லாம் வந்து வாங்கிட்டு போறாங்க. நல்லா வந்து ரேட் சொல்றாங்க. நம்ம வந்து பிரைஸ் கேட்டு நம்ம ரீசனபிள் ரேட்டா வாங்கிட்டு போகலாம். ஆடு எந்தெந்த ஊர்ல இருந்து வருது? ஆடு வந்து பாம்பே, மகாராஷ்டிரா, அப்புறம் வந்து மெயினா பாத்தீங்கன்னா ஆந்திரா, அப்புறம் வந்து தென்காசி, ராமநாதபுரம், காரைக்குடி, இங்கில இருந்தெல்லாம் ஆடு வருதுண்ணா. ஓகே, ஆடுல என்னென்ன ரகம் இருக்கு? ஆடுல வந்து வெள்ளை ஆடு இருக்கு, குண்டூர் ஆடு, கூடூர் ஆடு, செம்மறி ஆடு, நெல்லூர் ஜுடிப்பி, எக்கச்சக்கமா ஆடு இருக்குண்ணா. அப்புறம் வந்து எட்டயாபுரம் வந்து சண்டைக்கடா சொல்லி இருக்கு, அதோட வந்து ஆடு இருக்குண்ணா. ரேட் எல்லாம் எப்படின்னா? ரேட் வந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு
வெள்ளாடெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் பிரைஸ் பாத்தீங்கன்னா 10,000 rupees கோட் பண்றாங்கன்னா நம்ம வந்து கேட்டு மேல கீழே வாங்கிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நெல்லூர் ஜுடிபி வந்து கொஞ்சம் டாப் பிரீட்னா அது வந்து ஸ்டார்டிங் வந்து குட்டியே வந்து 20,000 rupees சொல்றாங்கன்னா, ஆனா இந்த மார்க்கெட்ல வந்து நெல்லூர் ஜுடிபி வந்து ஒன்லி பக்ரீட் டைம் தான் வரும்ண்ணா. நம்ம இங்கே தானே ஆடு வாங்குறது எப்பயுமே. சென்னை ஃபுல்லாகவே இங்கே தான் வந்து ஆடு வாங்கிட்டு போவாங்க. ஒன்று இங்கே, இன்னொன்று வந்து காவாங்காரங்கிட்ட ஒரு மண்டி இருக்கு. நிறையா கசாயிங்க வந்து இங்கே தான் ஆடு வாங்கிட்டு போவாங்க. விலை கம்பேர் பண்ணும்போது வெளில விட இங்கே நல்லா இருக்கும். ஆடு இங்கே தான் வந்து இறங்கும். ஒன்று இங்கே இல்லை தொட்டியில். எல்லா கசாயும் முக்கால்வாசி இங்கே தான் வந்து வாங்குவாங்க ஆடு. ஓகே. இப்போ நீங்க எவ்வளவு ஆடுனா வாங்கிருக்கீங்க? நம்ம இங்கே ஒரு 10 ஆடு வாங்கியிருக்கோம். 10 ஆடு கறி கடைக்கானா? கறி கடைக்காக எங்க கடை வச்சிருக்கீங்க? நம்ம எம்கேபி நகரில் வச்சிருக்கோம். ஓகேண்ணா. எப்படி நான் ஆடு பார்த்து வாங்குறீங்க? ஆடு வந்து தோராயமா நம்ம பாத்தீங்கன்னா இடுப்புல நிகா வச்சு வாங்குவோம். இதான் நம்ம பாக்குற கணக்கு. ஓகே. இவன் இடுப்பு பிடிச்சி பார்த்தா நமக்கு வந்து அந்த ஆடு எத்தனை கிலோ வரும் ஏதுன்றது கசாயங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து இருக்கனால தெரியும். ஓகே. அந்த கணக்கு வச்சு நம்ம வாங்குவோம். நம்ம போய் கேட்டா அவங்க ஒரு எழுதி தருவாங்க. நமக்கு அது வந்து ஒப்புச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம். இது கம்மி பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்டா கூட குறைய கம்பெனி கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு குறை சொல்ல முடியாது. எவ்வளோண்ணா? 5300 ஒரு ஆடு ஒன்று 5300 ரூபாய் சொல்றான். ஓகே. என்ன ரக ஆடுனா? எல்லாம் வெள்ளாடு. ஓகே. எத்தனை பல்லு இருக்கு? பல்லு படாத ஆடு எல்லாமே. எல்லாம் ஆடு. ஓகே. எப்படி ஆடு பார்த்து வாங்குறது? இது வந்து 7 கிலோ வரும் ஒரு ஆடு. 1 கிலோ 7 கிலோ வரும் ஒரு ஆடு. ओकेना। बोलो भाई, ये बकरे का दाम बोला भाई 7,500 से फाइनल 7,000 रुपए से देना है। ये 6,000 रुपए से देना है, ये 7,000 से देना है, 6,800 से देना है। अच्छा बकरा है, पूरा मंडी का 1 नंबर बकरा है, गट बकरा है भाई। அம்மா ஆடு வாங்க வந்திருக்கீங்களா? ஆமாப்பா, வாங்கிட்டீங்களா? வாங்க போறோம். ரேட் எல்லாம் எப்படி இருக்கு? ரேட்டு 8,000 ரூபாய் சொல்றாங்க. ஓகே. என்ன ரகம்லாம் ஆடு பாத்திருக்கீங்க? கருப்பு ஒண்ணு, சிகப்பு ஒண்ணு. பாத்திருக்கீங்க. எது கோயிலுக்கு பாத்திருக்கீங்களா? கோவிலுக்கு பெருப்பாலத்துக்கு போகணும். ஓகே. எந்த ஆடு பாத்திருக்கீங்க? வெள்ளை இல்ல, இது இப்ப ஆடு எப்படி பார்த்து வாங்குறீங்கம்மா? கொஞ்சம் இப்போ எப்படி இருக்குது, கொஞ்சம் நல்லா இருந்தா, கொஞ்சம் கனமா இருந்தா நல்லா இருக்குதுன்னு வாங்குறது. ஓகே ஓகே. உங்களுக்கு பிடிச்சு பார்க்க தெரியுமா? எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, நாங்க என்ன லேடிஸ் வச்சு. சரி சரி சரிம்மா. ஆடு வாங்கிருக்கீங்களாண்ணா? ஆமாண்ணா ஆமாண்ணா. எவ்வளோண்ணா ஆடு? 5,500ண்ணா. ஒரு ஆடு 5,500 வாங்கினீங்கண்ணா? ஆமாண்ணா. அது எத்தனை கிலோ இருக்குண்ணா? இது நம்ம மதிப்புக்கு 8 கிலோண்ணா. மதிப்பு 8 கிலோ. 7லேருந்து 8 கிலோ வரும். கறி கடைக்கு வாங்கிருக்கீங்களா? ஆமாண்ணா ஆமாண்ணா. ரெகுலரா இங்க தான். ஆமாண்ணா. எவ்வளோ ஆடுண்ணா வாங்கிருக்கீங்க? 21 ஆடுண்ணா. 21 ஆடு. இந்த மார்க்கெட்ல ஆடு கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்டா வரும். ஆடு எல்லா ஊர்ல இருந்து வரும், அதனால இங்க அடிச்சு வாங்கலாம் ரேட்டு. சரி, நீ என்ன இங்க பண்ற? நான் ஆடு வாங்குறேன். ஆடு வாங்குறியா? ஆமா. எந்த ஊர்ல இருந்து வந்து ஆடு வாங்குற? திருமுல்லைவாய். நீ மட்டுமா வந்த? நானு தாத்தா எல்லாம். ஆடு. ஓகே. சனி ஞாயிறு லீவுனால வந்துட்டியா? ஆமா. ஓகே ஓகே. எவ்வளவு வாங்கிட்டீங்களா ஆடு? வாங்கிட்டோம். எவ்வளோண்ணா ஆடெல்லாம்? ஆடாண்ணா ஆடுக்கு ஏற்ற மாதிரி விலைண்ணா, சைஸுக்கு ஏற்ற மாதிரி விலை இருக்கும். இப்போ 8 கிலோ ஆடுனா எவ்வளவு தருவீங்க? 8 கிலோ ஆடு ஒரு 6,000 ரூபாய், 6,500 ரூபா வரும். 6,500 ரூபா வரும். சரி, என்னென்ன ஆடுனா வைக்கிறீங்க? இங்க எல்லா ஆடும் வரும்ண்ணா. மகாராஷ்டிரால, ஜோத்பூர், ஆந்திரா, A to Z எல்லா ஆடுமே வரும்ண்ணா. எல்லா நாளுமே மார்க்கெட் நடக்குதா? இல்ல, 2 நாள் மார்க்கெட் நடக்கும், சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நடக்கும். ஓகே. எவ்வளவு சேல் பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு? எவ்வளவு ஆடு சேல் பண்ணுவீங்க? இங்க விற்கணும், ஒரு 5,000 ஆடு கிட்ட விற்கணும். 5,000 ஆடு கிட்ட விற்பீங்க? 5,000 ஆடு 4,000 ஆடு கிட்ட விற்போம். ஓகே. என்னென்ன ரகம் ஆடு வச்சிருக்கீங்கண்ணா? எல்லா ஆடும் ரகம் வரும்ண்ணா. மகாராஷ்டிரா, ஜோத்பூர், ஜெய்ப்பூர், அதுக்கப்புறமா MP, ஆந்திரா, A to Z எல்லாமே வரும். ஓகே. நான் செம்பரி எவ்வளோண்ணா ரேட்டு? அது வேற ரேட்டா, இது வேற ரேட்டாண்ணா? ஆடுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டா வரும். ஓகே. ரெண்டுமே ஒரே பிரைஸ் தானா? எப்படி? ஆமா, எல்லாமே. ஓகேண்ணா. நான் இப்போ இங்க வந்து ஆடு வாங்கணுமா, இல்லை ஏதாவது மொத்தமா நான் கால் பண்ணி எது சொன்னா ஆடு ஏற்றி விடுவீங்களா? இல்ல, எல்லாமே நடக்கும். மொத்தமா கால் பண்ணி கேட்டாலும் கிடைக்கும் ஆடு. இங்க வந்து கூட நம்ம வாங்கிக்கலாம். எந்த ஊர்ல இருந்துலாம் ஆடு வாங்க வராங்கண்ணா? இங்க இருந்து எல்லா ஊர்ல இருந்து வருவாங்கண்ணா. நம்மளுக்கு கிட்ட எவ்வளவு கிட்ட இருக்குதோ அந்த ஊர்ல இருந்து எல்லாமே இங்க வந்து வாங்குறாங்க. ஓகே. இப்போ நீங்க ஒரு 8,000 ரூபாய் ஒரு ரேட்டு சொல்றீங்க, நான் அதுல கம்மி பண்ணி கேட்டா எனக்கு தருவீங்களா? ஆமா, பார்கிங் பண்ணி கொடுக்கலாம். ஒன்னும் கொடுக்கலாம். பார்கிங் பண்ணி கொடுக்குறோம். சென்னையில இருந்து தான் தூத்துக்குடி, மதுரை, திருச்சி எல்லாமே சப்ளை, ஹோல்சேல் சப்ளை இந்த இடம் தான், ரெட்டேரி மார்க்கெட் தான். ஓகே. உங்க பேர்னா? என் பேர் அருண். ஓகே. உங்க நம்பர் ஒன்று சொல்லிருங்கண்ணா. நம்பர் ஃபோன் 9940 299 455. ஐயா, இங்க ஆடு வந்து எவ்வளவு ரேட்ல இருந்து வாங்கலாம்? ஆடு வந்து 7,000 இருந்து 10,000 வரையும் இருக்குது. 7,000 இருந்து 10,000 வரையும் வாங்கலாம். இங்க எவ்வளவு கிலோலாம் இருக்கும் நீ சொல்றது? 10,000 வர கடை 13 கிலோ வரும். 7 கிலோ 8 கிலோ வரத்தெல்லாம் ஒரு 5,000.
என்ன ஆடு வந்து சுவையா இருக்கும், டேஸ்ட் அதிகமா இருக்கும்? கெடாவட்டி தான் டேஸ்டா இருக்கும். கெடாவட்டி மாதிரி தான் கெடாவட்டி. டேஸ்டா இருக்கும். ஆனா ஆடு எவ்வளோண்ணா? ஆட்டுக்கு ஏற்ற விலை இருக்குண்ணா. 720 ரூபா 750 ரூபா கறி அடக்கம் வந்துடும். ஓகே. கெடாண்ணா கெடா போட்ட சேர்த்து வாங்கினா 650 ரூபா அடக்கத்துக்கு கூட வரும். ஓகே. ஆட்டுக்கு ஏற்ற விலை. நீங்க கெடா பெரிய பெரிய கெடா தான் வைக்கிறீங்க? ஆமா, நான் சைஸ் பாரி கடை தான் வாங்குவேன். எப்பவுமே வெள்ளாட்டு கடை தான் வாங்குவேன். 13,000 12,000 14,000 இந்த மட்டமான கடை நான் வாங்கவே மாட்டேன். எனக்கு பிடிக்காது. ஓகே. டேஸ்ட்டுக்கு தான் ஆடு வாங்கி விற்பேன். ஓகே. ஒரு கெடா வந்து எவ்வளவு கிலோல இருக்கும்? 5 கிலோ மேக்ஸிமம். கறி மட்டும் வரும். உயிரோட 30 கிலோ இருக்கும். எவ்வளவு நான் சொல்றீங்க ரேட்டு? ரேட்டு 14,000 சொல்ற 13,000 கொடுத்துறோம். ஓகே. இன்னும் கம்மி பண்ணுவீங்களா? 200 300 கம்மி வந்தா கொடுத்துருவோம். ஆட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 கிலோ கம்மியா இருந்தா 700 800 கம்மியா கொடுத்துருவோம். ஆனா இப்போ வந்து நம்ம வீடியோ பாக்குறாங்க, இப்போ வெளியூர் வெளி மாவட்டத்துல இருந்து கால் பண்றாங்க. இப்போ உங்க நம்பர் கொடுக்குறீங்க, கால் பண்றாங்க. கட்டாயமா கொடுப்போம். நீங்க அனுப்புவீங்களா? ஆடு எது அனுப்ப முடியுமா? இப்ப ஆள் எல்லாம் இப்ப போன் கால்ல வீடியோ கால் எல்லாம் அனுப்பலாம் முடியாது. அவங்க அமௌண்ட் அவங்க பணம் போட்டு விட்டாங்கன்னா? பணம் போட்டா கூட சரி, இங்க இருந்து பணத்தை போட்டு ஆடு ஏத்திட்டோம்னா அங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் வரல, கம்மியா இருக்கு ரிட்டர்ன் அனுப்புறேன்னு பேசுவாங்க மாத்தி மாத்தி. சரி. பாஸ்ட் டு பாஸ்ட் ஆடு வந்து கண்ணால பார்த்தாங்களா ஏத்தி விடலாம். ஆமா. ஓகேண்ணா. ஆமா. ஆனா மாமா கடா புடி மாமா. ஆனா உங்க பேரு என் பேர் நம்பர் மட்டும் சொல்லிருங்க. 9894505011. ஓகே. பாருங்க, அவர் சொன்ன மாதிரி வந்து பெரிய பெரிய கெடாவை தான் வாங்கி வச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய கெடா பாருங்க. எல்லா ஆடுமே வந்து பெரிய பெரிய கெடா தான். எல்லாமே சைஸ் தான் இருக்கும். பாருங்க, பெரிய பெரிய கடை தாங்க. பாருங்க சைஸ் ஒவ்வொன்றும் வந்து எவ்வளவு பெருசு இருக்கு. அந்த கடை போயினே இருக்குது. போடு. பாருங்க, அவர் சொன்ன மாதிரி எவ்வளவு பெரிய கடை வருது. எவ்வளவு பெரிய கடை. நல்லா வந்து ரேட்டு வந்து பேசியே வாங்கலாம். இங்க கடை சுத்தமா இருந்தா தானே கோயிலுக்கு வெட்டுறவங்க எல்லாம் வாங்குவாங்க. மற்ற இல்லைன்னா ஒரு குறை இருந்தாலும் கோயிலுக்கு வெட்டுறவங்க வாங்க மாட்டாங்க. சாமி வெட்டுறதுனா ஒரு 500 ரூபாய் கூட தான் இருக்கும். கறி கடைக்கெல்லாம் கம்மியா கும்பு இல்லாம கடை போட்டு கலந்து வித்துருவோம். கடை சாமி வெட்டணும்னா 10 ரூபாய் கூட தான் இருக்கும். நல்லா இருக்கணும் கடை. கால் நொன்னா கூட சாமி கட்ட மாட்டாங்க. ஓகே. அதுதான் இருக்கிற விஷயம். அதனால பார்த்து கடை வாங்குவோம். நம்ம வாங்க சொல்லுது. நீங்க எங்க இருந்து வாங்கிட்டு வரீங்க? ஆனா இது கால் பீஸ் இருக்குண்ணா. ஹைதராபாத் கால் பீஸ் இருக்கு. அங்க இருந்து வரோம். ஆட்டுக்கூட்டில் வாங்குவோம், பிளான் தொட்டில் வாங்குவோம். ஹைதராபாத்ல இருந்து வர வைப்பாடு. ஓகே. ஆனா ஆடெல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கல, இப்பதான் வாங்கிருக்கு ஆடு. அப்ப என்னென்ன ஆடுனா வாங்கிருக்கீங்க? செம்பரி ஆடு வெள்ளாடு எல்லாமே. செம்பரி எவ்வளோனா, வெள்ளாடு எவ்வளோனா? செம்பரி வந்து எப்படின்னா பொருளை பொறுத்து இருக்கு எல்லாமே. நம்ம என்ன நிகா வச்சு வாங்குறோமோ அதை தான் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. இப்போ எவ்வளோக்கு வாங்கிருக்கீங்க? இது 10,000. ஒரு ஆடு 10,000. செம்பரி ஆடு இல்ல, ஜத 10,000. ஓகே. இப்போ வெள்ளாடுனா? வெள்ளாடு தான் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு வெள்ளாடு. ஓகே. எதுக்கு கலர் அடிக்கிறீங்க ஆட்டுல? நமக்கு வந்து அடையாளத்துக்கு அடிக்கிறோம். அடையாளத்துக்கு அள்ளி போகுது இல்லையா, அதுல ஆடு ஏற்றும்போது அடையாளத்துக்கு அடிக்கிறோம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? அம்பத்தூர். 50 இருந்து தான். ஓகே. கறிக்கடைக்கு வாங்கிட்டு போறீங்க? ஆமா, மட்டன் சால். ஓகே. வந்து விக்கிறீங்களா? எப்ப சனிக்கிழமை வந்து எவ்வளோண்ணா ஆடு? ஆடு வந்து 8,000 7,000 ஆட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே. என்னென்ன ஆடுண்ணா விற்கிறீங்க? இது சேப்பாடு, மொத்த நாட்டு ஆடு வந்து. ஆமா. ஓகே. எவ்வளோ கிலோண்ணா இருக்கு? 12 கிலோ வரும், 11 கிலோ வரும். ஆட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே. ஓகே. ரேட் எது கம்மி பண்ணுவீங்களா? ரேட்டு வந்து பேசினா கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. எல்லா சனிக்கிழமையும் விற்கிறீங்க? ஆமா, வாரம். ஓகே. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வந்தவாசி, திருவண்ணாமலை மாவட்டம். வந்தவாசியா? ஓகே. இது பூரா உங்க ஆடானா? ஆமா. ஓகே. இது என்ன ராகம் சொல்றீங்க? நாட்டு ஆடு, சேப்பாடு. நாட்டாடு சிவப்பாடு. ஓன் எவ்வளவு கிலோ இருக்கும்? ஒன்று 12 கிலோ, 11 கிலோ, 9 கிலோ, 8 கிலோ, அது போல ஆட்டுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஆமா. ஆனா நான் இங்க வந்து வாங்கணுமா, ஏதாவது உங்க கால் பண்ணி சொன்னீங்கன்னா நீங்க கால் பண்ணி சொல்லுங்க, வீட்ல வந்து தருவோம். வீட்ல வந்து தருவீங்களா? வீட்ல வந்து தருவோம். உங்க பேர்னா? சீனிவாசன். நம்பர் சொல்லுங்கண்ணா. 97 861 70 861. ஓகே. கால் பண்ணா நீங்க வந்து எங்க வேணா கொடுத்துறீங்க. எங்க வீட்ல கூட ஆட்டு தரோம். ஓகே. நான் ஆடு எவ்வளோண்ணா? ஆடு 800, 1000, 9,000, 11,000. சாமி கடைலாம் 13,000. ஓகே. எவ்வளவு கிலோண்ணா இருக்கும்? 12 கிலோ, 5 கிலோ, 13 கிலோ, சைஸுக்கு தகுந்த மாதிரி. எப்படின்னா எவ்ரிடே போடுவீங்களா? எப்படி சனிக்கிழமை மட்டும் வரீங்களா? சனிக்கிழமை வாரம் சனிக்கிழமை. எந்த ஊர்ல இருந்து விற்க வரீங்க? நாங்கள் உத்தரமேரு. ஓகே. ஆனா இந்த மார்க்கெட்டை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கண்ணா. மார்க்கெட் ரெட்டேரி மாதவரம் ஜங்ஷன் ரெட்டேரியில் வாரம் வந்து வீக்லி சாட்டர்டே வந்து ஆட்டு மாட்டி. அண்ணா இங்க ஆடு ரேட் எவ்வளோண்ணா? ஆடு வந்து மொத்தம் இந்தியாவில் மொத்த மாநிலத்திலேருந்து ஆடு வருது. இங்கே உத்தரப்பிரதேச, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மற்ற மாநிலேருந்து ஆந்திராவிலேருந்து எல்லாமே இங்கே ஆடு வருது. கிட்ட ஒரு 25 வருஷமா இங்கே வியாபாரம் இங்கே சந்தை இருக்கு.
இங்க வந்து ஒரு ஆடும் 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் 6,000 ரூபாயில இருந்து 10,000 11 ரூபாய்க்கு 12,000 ரூபாய்க்கு ஆடு இருக்கு. ஓகே, என்னென்ன ஆடுனா இருக்கு, என்னென்ன ரக ஆடு இருக்கு? ரகம் வந்து எல்லாம் அதான் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் அது கலந்து தான் வரும். அறுவடைக்கு தான் ஆடு வரும். ஓகே, ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆடு சேல் பண்ணுவீங்க? வீக்லி ஒரு 1,500 ஆடு இருக்கும். 1500 வீக் டேஸ்லயே ஒரு நாள்ல? வீக் டேஸ் ஒரு நாள் சாட்டர்டே மட்டும். சாட்டர்டே மட்டும் 1500 ஆடு. ஃப்ரைடே சாட்டர்டே. ஆனா இப்போ வந்து நீங்க ஒரு ஆடு 8 கிலோ ஆடு நான் பிடிக்கிறேன்னா எவ்வளவு சொல்லுவீங்க? 8 கிலோ ஆடு 6,500 ரூபாய் 6,400 ரூபாய் சொல்லுங்க. இப்போ கம்மி பண்ணலாமா? அது வந்து அது கம்மி இல்லை, கரெக்டாக இங்கே ரிசர்வ்லாம் இருக்கும். ரேட்டிங் ரிசர்வ்லாம் இருக்கும். ஓகே, ஏதோ கம்மி பேரம் பேசினா ஏதாவது முன்ன பின்ன இருக்குமா? பேரம் நான் 7,000 ரூபாய் சொன்ன நீங்கள் 6,500 வரீங்க. ஓகே ஓகே ஓகே. அண்ணா, நம்ம வீடியோவை பார்த்து வந்து யாராவது உங்களுக்கு கால் பண்றாங்கன்னா நீங்க வெளியூருக்கு ஆடு அனுப்புவீங்களா? நான் இப்போ அமிச்சுன்னா தூத்துக்குடி மதுரை திருச்சி எல்லாம் சைடுல ஆடு கொடுத்து தான் இருக்கிறோம். கேட்டால் கொடுப்போம். கேட்டால் கொடுப்பீங்க. உங்க நம்பர்னா உங்க பேர் என்ன சொல்லுங்கண்ணா? தமிழ்நாடு அனைத்திருச்சி வியாபார நல சங்க தலைவர். நான் மாநில தலைவர் சுல்தான் சுல்தான் முகமது சுல்தான். 9941707852. ஓகே அண்ணா, இப்போ எப்படின்னா நான் முன்னாடியே பணம் போட்டுறணுமா? ஆமாம், பணம் போடுங்க. ஓகே, நீங்கள் ஆடு ஃபோட்டோ எல்லாம் அனுப்பிடுவீங்க? ஆடு போடலாம், பணம் போடுங்க. ஓகே. எவ்வளோ ஜி ஆடு? 13 ரூபா சொல்றோம். குட்டியோடவா? இது 2 குட்டி ஆடுனா. 2 குட்டி ஆடு. அது 10 ரூபா சொல்றோம். 10 ரூபாயா? ஏதாவது பேரம் பேசினா எவ்வளோ தருவீங்க? 10 ரூபாய்க்கு கடை கொடுக்கல. புரியல. 10 ரூபாய்க்கு கடை கொடுக்கல. அண்ணா, கத்தி விலை எவ்வளோண்ணா? என்ன கத்தினா ஒரு கத்தி ஒரு ரேட் ஏறுண்ணா. சொல்லுங்க, ஒவ்வொரு கத்தியோட விலை சொல்லுங்க. இது 350. சரி. இது 1500. கசாப்பு கடை. இது 300 ரூபா, 60 ரூபா, 60 ரூபா, 60, 120, 120, 120, 60, 120, 350. லாஸ்ட்ல 350. ஓகே, இந்த கத்தி எவ்வளோண்ணா? 120. 120. இது இது 60. இதுண்ணா? இது 120. 120. இது 120. இது 250. ரெகுலராக கடை போடுவீங்களா? அங்க வாரம் கடை போடுறோம். ஆட்டுட்டியில சரிப்பட்ட ஆட்டுட்டி அங்கே டெய்லி கடை போடுறோம். ஓகே, ஏதோ ரேட்டு கம்மி பண்ணுவீங்களா? பண்ணிடுறோம். கத்தி வாங்க வந்தா ஏதாவது கம்மி பண்ணி தருவீங்களா? பண்ணிடுறோம். ஓகே. ஆனால் இந்த மார்க்கெட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மார்க்கெட் ஒரு 9 வருஷமா வருதுண்ணா. ஓகே, இங்கே என்னென்ன எந்த ஊர்ல இருந்தெல்லாம் ஆடு கொண்டு வராங்க? மகாராஷ்டிரா, கால்பி, அஹமதாபாத் எல்லா ஊர்ல இருந்து இங்க வருதுண்ணா. ஓகே, எவ்வளோண்ணா ஆடு விற்கிறாங்க? ஒரு ஆடு விற்கிறது வந்து 8,000 ரூபாயில இருந்து 10,000 வரை இருக்குது. எல்லாமே இங்க தான் வராங்க. அந்த இதோட எல்லா ஊர்ல இருந்து இங்க வந்து இது பண்ணுவாங்க. ஓகே, இங்க எங்க இருந்தெல்லாம் ஆடு வாங்கிட்டு போறாங்க? இங்க இருந்து எல்லா ஊர்ல இருந்து ஊத்துக்கோட்டை, தமிழ்நாடு எல்லாருக்கும், மதுரை, தூத்துக்குடி எல்லா இடத்துலயும் எடுத்துக்கோங்க. சென்னையில மெயினா சென்னையில இங்க இருந்து ஆடு போதா? ஆமா, மெயினா சென்னையில இருந்து இங்க போகுது. அங்கத்தோட இங்க ஒரு 20 ரூபா 10 ரூபா ஜாஸ்தியா இருந்தாலும் இங்க வருது. ஓகே ஓகே. இங்க ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளோண்ணா வரும்? ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருந்து 8,000 இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நீங்க என்னன்னா இங்க விற்கிறீங்களா, என்ன பண்றீங்க? நாங்க வியாபாரம் பண்றீங்க. ஓகே, எவ்வளோ ஆடு சேல் பண்ணுவீங்க? வாரத்துக்கு 2,000 ஆடு, 1,800 ஆடு. ஓகே. கட்டல எவ்வளோண்ணா ரேட்டு? கிலோ 24, 25ங்க. எவ்வளோ கிலோ சைஸ் 15 கிலோலேருந்து 100 கிலோ மேலே இருக்குது. புளிய மரம் கட்டை இது. இது 3 மாதம் 6 மாதம் யூஸ் பண்ணலாம். இது வந்து எண்ணெய் போட்டால் எக்ஸ்ட்ரா கூட வரும். 1 வருஷம் கூட வரும். எண்ணெய் போனால் பஃபிங் பண்ணோம் அதுக்கு. இதை கிட்னி கட்டினா லைஃப் வரும். 5 வருஷம் 10 வருஷம். அதுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி பெரிய கட்டினா தான் லைஃப் வரும். சின்ன கட்டினா இன்னும் லைஃப் கம்மியாக வரும். கருவெல்லாம் கட்டுறதுக்கு அதெல்லாம் காலியாக போச்சு. நம்மகிட்ட கிட்னி கட்டும் காலியாக போச்சு. இப்போ மழை டைம், மகாராஷ்டிரா மழை, அதனால் இப்போ போக முடியல. அங்கே அடுத்த மாதம் போவோம், புரட்டாசி மாதம் போவோம், கொண்டு வருவேன். எவ்வளோண்ணா அந்த கட்டை? கிட்னி கட்டை 130, 160 சைஸுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து 24, 25 கிலோ கணக்கு. கிலோ கணக்கு. இது 52 கிலோ இருக்குது. 1,300 ரூபா வரும். ஆமாம், ஒரு 50 ரூபா கம்மி பண்ணலாம். 50 ரூபா கம்மி பண்ணலாம். வேற என்னென்ன கட்டணா இருக்கு நம்மகிட்ட இப்போ எல்லாமே புளிய மரம் தான். ஆமாம். ஒரு நாளைக்கு எவ்வளோ கட்டணா சேல் பண்ணுவீங்க? நான் வாரத்துக்கு 10 டன் கட்ட சேல்ஸ் பண்ணுவேன். 10 டன். இந்த சனியில் அடுத்த சனி இருக்கா 10-15 டன் சேல் பண்ணுவேன். ஆனால் இப்போ வந்து நான் மொத்தம் ஏதாவது நான் வெளியூர்லேருந்து கால் பண்ணுறேன்னா நீங்கள் அனுப்புவீங்களா? ஆமாம், அனுப்பிச்சி விட்ருவோம். ஆமாம். அவங்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா? இல்லை, டிஸ்கவுண்ட் இல்லை. நம்ம இப்போ இது லாரியில் கேபிஎன் லாரியில் எம்எஸ் லாரியில் போட்டு வச்சுப்போம். கோயம்புத்தூர் போகுது கட்டை, திண்டுக்கல் போகுது, பாண்டிச்சேரி போகுது கட்டை. எங்கே இந்த லாரி பேக்கிங்கில் போய்டும். அதெல்லாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சின்ன கட்டையில் அதுவும் இருக்குது. 150 ரூபா, 200 ரூபா, 250 ரூபா. அது இப்போதைக்கு வரல, எல்லாம் காலியாக போச்சு. இது 800 ரூபா. இந்த கட்டை வந்து 800 ரூபாயாண்ணா? ஆமாம்.
பெரிய கட்டையா இருக்கு, பரவாயில்லையே. இதுக்கு கீ வைக்கிறதால 500 700 ஆ, இது 800 அது 800. அப்படி தகுந்த மாதிரி இருக்கும். இதுலாண்ணா இதெல்லாம் இது 600 இது 1000 இந்த 400 300 இது ஓகே. இது என்ன மரம்ண்ணா? புளி மரம் புளி மரமா? ஓகே ஓகே ஓகே. ரெகுலரா இங்க தான் போடுறீங்க? வார வரும். ஏதாவது கம்மி பண்ணுவாங்களாண்ணா? அப்படி வந்தாக்க பார்ட்டி எடுக்கிற பார்ட்டி எல்லாம் பார்த்து கம்மி பண்ணுவோம். கம்மி பண்ணுவீங்க கண்டிப்பா.